السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் நாம் சகோதரிகள் தொடர்பான தர்பியா ரீதியான வழிகாட்டல்களையும் சட்டங்களை பற்றியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இறுதி பகுதியாக சட்டம் என்ற பகுதியிலே இருக்கிறோம். இந்த சட்டங்கள் பகுதியிலே நம்ம பொதுவாக பேசுகிறது பிரதானமான விஷயங்கள், இது தொடர்பான பிரதானமான விஷயங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் சகோதரிகள் சம்பந்தமான சட்டங்களை தனித்தனியாக, மீராசுடைய விஷயங்களையும் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொன்னால் முகனியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 மசாலாக்கள் என்ன செய்யுது அப்படி தொகுத்து எடுத்தோம்னா, முகனி என்ன புத்தகமா ரஹிமல்லாவோட புத்தகம், அது மசாயில்களை விரிவாக ஆராய்ச்சி செய்கிற புத்தகம். எல்லா மசாலாக்களையும் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 கிட்ட என்ன செய்யுது சகோதரிகளோட அல்ஹ்காமல் முத்தஅல்லிகா பில்இஹ்வா, அதாவது சகோதரர்கள் சார்ந்த சட்டங்கள் வருது. நாங்கள் அப்படி எந்த இடத்துலையும் விரிவாக பார்க்கல. நாங்கள் பொதுவாக சட்டங்களில் என்ன பார்த்து வந்திருக்கிறோம்னா விலாயத் வழி சம்பந்தமாக பார்த்திக்கிறோம், அஜ்னபி மஹ்ரமியாண்டு பார்த்திக்கிறோம், அதுபோல் மீராஸ் சொத்துக்கள் சம்பந்தமான சப்ஜெக்டில் பார்த்திக்கிறோம். அது இல்லாமல் நம்ம பார்க்க இருக்கிற ரலாத் பால்குடி சட்டங்கள், அதே போல் உரிமைகள், இந்த மாதிரியான அளவில் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். முழுமையாக இது சட்ட தொகுப்பாக பார்க்கிறேன். அவர்களுக்கு குடும்பம் சார்ந்த சட்டங்களும் இருக்கும், குடும்பம் சாராமல் வேறு அம்சங்களோட சம்மந்தப்பட்ட சட்டங்களும் இருக்கும். எல்லாவற்றையும் பேச முடிஞ்ச சிறப்பு தான். ஆனால் அவைகளை நம்ம அறிமுகத்தை செஞ்சுருவோம். சுருக்கமாகத்தான் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். பொதுவாக நம்ம வளமையாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் சட்டங்களை பற்றி என்ன செஞ்சு, இந்த சொத்துக்களை பற்றி என்ன செஞ்சுருவோம், ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்துருவோம். எல்லா ஹாலாத்துகளையும் பார்க்க மாட்டோம், நிறைய ஹாலாத்துகள் வரும். எல்லா ஹாலாத்துகளையும் பார்க்க மாட்டோம். அடிப்படையாக என்னன்னு எங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு மனைவிக்கு எவ்வளோ சொத்து போகும்னா எங்களுக்கு தெரியும். கணவனுக்கு அந்த மனைவி மூலமோ அல்லது வேறு மனைவி மூலமோ பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி நம்ம கணவன் மனைவியோட சொத்து பார்க்கல, ஏன்னா நம்ம அதுக்குள்ளே நிறைய சட்டங்களுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அப்போது அந்த ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுடைய சொத்தில் எவ்வளோ போகும்னா அவருக்கு வேறு மனைவிகள் மூலமோ இவங்க மூலமோ பிள்ளைகள் இல்லைன்னா மனைவிக்கு 4 ஒன்று போகும், இல்லைன்னா 8 ஒன்று என்ன செய்யும் போகும். கணவனுக்கு எப்படி என்ன சொன்னால் அவங்களுக்கு 2 ஒன்று போகும், மனைவிக்கு பிள்ளை இல்லைண்டா, இவர் மூலமாக வேறு வழி மூலமாக பிள்ளை இல்லைண்டா. அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன பிள்ளைகள், அதாவது பிள்ளைகள் இல்லைன்னா 2 ஒன்று, பிள்ளைகள் இருந்தால் 4 ஒன்று என்ன செய்யும், கால்வாசி போகும். இப்படின்னு சுருக்கமாக பார்த்துருவோம். அதெல்லாமல் இன்னும் ஹாலாத்துகள் நிறைய வரும். அவைகள் எல்லாவற்றையும் பார்க்குறேன்டா அது மீராஸ் சட்டங்கள் சார்ந்த விஷயம். நம்ம ஆல்ரெடி நிறைய விரிவாக அதை என்ன செஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம்ன்றதை பார்க்கணும். இப்போ இதில் நம்ம படிக்க போகிறது விஷயங்கள் 3 விடயங்களை ஒரு சேர்ந்த தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் கிளை தலைப்புகளாக நாங்கள், அதாவது உடல் குறைபாடுடைய, அல்லது அரபில் சொல்கிறேன்னு சொன்னால் தவுல் இஹ்தியாஜாத் அல் ஹாஸா, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்பெஷலான தேவையுடையவர், அதாவது நம்ம டிசேபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிசேபிள்ஸ் என்ற வார்த்தை என்ன நிறைய என்ன செய்கிறாங்க, அதை இப்போ தவிர்த்து பழகிறாங்க, ஏன்னா இயலாதவர்கள் அப்படின்றதுனால. அப்படி இல்லைன்னா என்ன வார்த்தை சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிகள். தமிழில் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன அவர்களுக்கு ஸ்பெஷல் நீட், அந்த மாதிரியான, அதாவது சிறப்பு தேவை உடையவர்கள் என்ற வார்த்தை என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட அதாவது அவர்களை பற்றிய சட்டங்களையும் நம்ம சுருக்கமாக என்ன செஞ்சுவோம் நாங்கள் இதில் பார்ப்போம். அதுபோல் அதாவது என்னது இரட்டையர்கள்னு சொன்னால் இரட்டையர்களை நம்ம ஏன் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா, இரட்டை பிள்ளைகளாக பிறக்கக்கூடியவர்களை பற்றி நம்ம ஸ்பெஷல் அதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இரட்டையர்கள்னால் சகோதரர்கள் தான். அவங்க இதில் நம்ம பார்க்க போகுதுன்னு சொல்கிறேன். அதாவது என்னது சயாமீசன் சொல்லுவாங்களே, அதாவது அதாவது இந்த ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்களை பார்த்தா இங்கே பார்க்க வேண்டிய. ஏன்னா மற்றபடி பிறந்தவங்களுக்கு சட்டத்தில் ஸ்பெஷலான எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் என்ன இல்லை. தோற்றத்தில் என்ன உண்டாகி இருக்கிறதால தொழுகையில் வித்தியாசமோ சட்டத்தில் வித்தியாசமோ வேறொன்றில் வித்தியாசமோ வரப்போகிறது இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த ஒட்டி பிறந்தவர் தௌஅம் அல் முல்தசிக்னு சொல்லுவாங்க, ஒட்டி பிறந்தவர்களாக வரக்கூடியவர்களுக்கு சில விஷயங்களில் சட்டங்கள் என்று சில பகுதி இருக்குது. அவைகளை பற்றியும் சுருக்கமாக, முழுமையான அம்சத்தில சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆரம்பமாக சொத்து சம்பந்தமான விஷயத்தில், சகோதரர்களுடைய விஷயத்தில், சொத்து சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே உள்ள விஷயங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சட்டங்களை பற்றி சொன்னோம். வசனங்களோடு நம்ம பார்க்கல. ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வசனங்களோடு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, சகோதரிகளுக்கு சொத்து போகுமாண்டே எங்களோட சமுதாயத்தில் ஒரு கேள்வி என்ன செய்யுது இருக்குது. சகோதரிகளுக்கு சொத்து ஏன் போகணும்? ஏன்னா அவங்க கல்யாணம் முடித்து பிள்ளைகள் பிறந்து இவங்க வளர்ந்து போன பிறகு அவங்கள மறந்துடுவாங்க.
அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது சட்டப்படி கேட்கணும். உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் தான் கேட்கணும். ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன செய்கிறாங்க கேட்குற அளவுக்கு அது ஆகிறது. அதனால் சகோதர சகோதரிகள் சம்பந்தமாக உள்ள சொத்துடைய விஷயத்தில் 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு அந்த சொத்து சட்டங்களை முடிச்சுட்டு அவங்களுடைய மற்ற சின்ன சின்ன சட்டங்களை படிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நம்ம போவோம். இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது சூரா நிசா 176வது வசனம், சூரா நிசா 176 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். யஸ்தஃப்தூனக, உங்களிடத்தில் அவர்கள் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள். குலில்லாஹு யுஃப்திக்கும் ஃபில் கலாலா, அல்லாஹு தாலா உங்களுக்கு கலாலா விஷயத்தில் தீர்ப்பு தருகிறான், ஃபத்துவா தருகிறான். யுஃப்தி விளங்கிட்டா, உங்களிடத்தில் ஃபத்துவா மார்க்க தீர்ப்பு தருகிறான். இனிம்ர உன் ஹலக், ஒருவர் மரணித்து விட்டால் லைஸலஹு வலத், அவருக்கு பிள்ளை இல்லை என்றால், முதல் நிபந்தனை ஒருத்தர் மரணிக்கிறார் அவருக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க, அதாவது யாரு பிள்ளை இல்லை என்றது ஆணை குறிக்குமா பெண்ணை குறிக்குமா அப்படி என்ற ஒரு பகுதிக்கு வருவோம். வலஹு உக்துன், அவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறான். வலஹா நிஸ்புமா தரக், அப்போ ஒருவர் மரணிக்கிறாரு அவருக்கு பிள்ளைகள் இல்லை, ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னா அந்த சகோதரிக்கு அரைவாசின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு தெளிவான வசனம். அந்த சகோதரிக்கு ஹாஃப், இவருடைய சொத்துல ஹாஃப் போகுது. ஒருவர் மரணிக்கிறார், ஒரே ஒரு மகள் இருந்தா அவங்களுக்கு ஹாஃப் போகும். ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் அவங்களுக்கு ஹாஃப் போகுமா, அதே ஹாஃப் தான் இப்போ இவங்களுக்கு என்ன செய்யுது போகிறத பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், இங்கே அதாவது வலத் பிள்ளை இல்லை என்றால் என்று இந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல அறிஞர்கள் இதில் முராது ஆண் பிள்ளை இல்லை என்றால், சரியா, மகள் இருந்தாலும் சகோதரிக்கு என்ன செய்யும் போகும், மகள் இருந்தாலும் சகோதரிக்கு என்ன செய்யும் போகும். இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் ஆண் பிள்ளை இல்லை என்றால் என்ற அர்த்தம். அப்போ இனிம்ரா உன் ஹலக்க லைஸலஹு வலதுன் வலஹு உஹ்து, அவங்களுக்கு ஒரு சகோதரி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஃபலஹா நிஸ்பு மாத்தரக், அப்போ அந்த நபருடைய சகோதரிக்கு அரைவாசி போயிடும். இப்போ நாங்கள் படிக்கிற சகோதர சகோதரிகளை தான். அப்போ நாங்கள் எங்களோட வாப்பாவுடைய சகோதர சகோதரிகள் அப்படி யோசிக்காம எங்களுடைய இடத்துலேருந்து பாருங்கள், எனது மரணத்துக்கு பின்னால் எனது சொத்துல என்னுடைய சகோதரிக்கு அரைவாசிக்கு எனக்கு பிள்ளைகள் இல்லை என்றால், அல்லது நான் மரணிக்கிறதுக்கு முன்னால் என்னோட பிள்ளைகள் மரணித்து விட்டால், சரியா, ரைட். இந்த பிள்ளைகள் இல்லை என்றால் என்ற இடத்துல மகன் மட்டுமல்ல, மகனுடைய மகனும் என்ன செய்வாங்க அடங்குவாங்க. மகளுடைய மகன் அடங்க மாட்டாங்க, மகனுடைய மகன் அடங்குவாங்க. வஹுவ யரிதுஹா இல்லம் யகுன் லஹா வலது, பாருங்க குர்ஆனுடைய நடையினா அவரே அதுக்கு வாரிசாகுவார், அவளுக்கு பிள்ளை இல்லை என்றார். இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்றா குர்ஆன் நடை பாருங்க. அவரே அந்த சொத்துக்கு வஹுவ யரிதுஹா, அவளுக்கு வாரிசாவார், அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா சகோதரிக்கு பிள்ளை இல்லைண்டா, சகோதரிக்கு பிள்ளை இல்லைண்டா முழு சொத்துக்கு இவர் தான் வாரிசாகுவார். அதாவது யாரு இந்த சொத்தை சகோதரி அரைவாசி எடுக்கிறாவோ அந்த சகோதர சொத்து முழுசா போகும் யாருக்கு, சகோதரனுக்கு போகும், சகோதரிக்கு பிள்ளை இல்லைண்டா. அப்படின்னா ஆணுக்கு கிடைக்கிறது 2 மடங்கு, ஒரு பெண்ணுக்கு அரைவாசி, ஆணுக்கு என்ன செய்யும் அது 2 மடங்கா கிடைக்கும் என்பதனால இவங்களுக்கு அரைவாசினா உங்களுக்கு முழுசா என்ன செய்யும் போகும்னு சொல்லுது. அப்போ ஒரு சகோதரி மரணிச்சு, அந்த சகோதரி எனது சகோதரி மரணிக்கிறான், அந்த சகோதரிக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அந்த முழு சொத்தும் யாருக்கு வரப்போகுது, எனக்கு முழு சொத்தும் ஒரு சகோதரனுக்கு போற இடத்துல சகோதர சகோதரியுடைய உறவு இஸ்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா, பைன்கான தஸ்னத்தைனி, அவர் ஒரு மரணிக்கிறாரு, மரணிச்ச பிறகு பிள்ளை இல்லை, ஆனா சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஃபைன்கானதா இஸ்னத்தைனி, அவர்கள் 2 பேராக இருந்தார். ஃபலஹும சுலுசான், அப்போ அவங்களுக்கு 3/2 போகும். மகளுக்கு சொன்ன அதே சட்டம் விளங்கிட்டா, மகளுக்கு சொன்ன அதே சட்டம் தான் இந்த இடத்துல வருது விளங்கிட்டா. மகளுக்கு சொல்ற டைம்ல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுவான்னு சொன்னா ஃபௌகஸ்னத்தைனி, 2 உங்களுக்கு அதாவது ஒரு மகளுக்கு மேலன்னு சொல்லாம 2 மகளுக்கு மேல் இருந்தால் 3/2 கொடுக்கணும்ன்ற அல்லாஹ். ஒருவர் மரணிக்கிறாரு, 2 மகளுக்கு மேல் இருந்தால், 2 மகளுக்கு மேல் இருந்தால் அல்லாஹ் சொல்றான்னா மகன் இல்லை, 2 மகளுக்கு மேல் இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும் 3/2 கொடுக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்க என்ன சொல்றான்னா 2 பேராக இருந்தால், சகோதரி 2 பேராக இருந்தால் அவங்களுக்கு 3/2 என்ன செய்யணும் கொடுக்கணும்ன்றான். இதையும் அறிஞர்கள் ஆதாரமா சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா 2 பேருக்கு மேலென்று மகள்ல சொல்றது 2 பேரையும் அடக்கும். ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா 2 பேர் என்று சொல்றான், 2 பேருக்கு மேலென்று சொல்லல. சகோதரியும் மகளுடைய சட்டம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரியே வருது. எனவே இந்த அடிப்படையில் 2 மகள் இருந்தாலோ 2 மகளுக்கு மேல் இருந்தாலோ அவர்களுக்கு என்ன 3/2 பங்கு போகும். அதே போல சகோதரியாக இருந்தாலும் அவங்களுக்கு 3/2 என்ன செய்யும் போகும். ஃபலஹுமு ஸலுசானி மிம்மா தரக், அவங்களுக்கு 3/2 போகும். ஒரு சகோதரர் மரணிக்கிறாரு, 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யும் 3/2 போகும். மிம்மா தரக். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான் வஇன் கானூ இஹ்வத்தன், அவர்கள் சகோதரர்களாக இருந்தால், ரிஜாலன் வனிசாஅன், ஆண்கள் பெண்களாக சகோதரர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது சகோதரர்களாக இருந்தாருன்னா 2 பேர் இல்லை, பன்மையில் இருக்கிறாங்க. ஒருவர் மரணிக்கிறாரு, அந்த மரணிக்கிறவர் சகோதரியாக இருந்தாலும் சரி சகோதரராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பலர் இருக்கிறாங்க.
2 சகோதரன் 2 சகோதரி விளங்கிட்டா, அல்லது ஒரு சகோதரன் 2 சகோதரி, அல்லது 2 சகோதரன் 1 சகோதரி என்று 2க்கு மேற்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்றாங்க இருந்தால் ரிஜாலன் வனிசான் ஃபலித் தக்கரி மித்லு ஹத்லில் உன்சையே, ஆணுக்கு 2 மடங்கு கொடுங்க, பெண்ணுக்கு அதில் 1 மடங்கு என்ன செய்ய கொடுங்க. யுபையினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, நீங்கள் வழி தவறி போகக்கூடாது என்பதனால் அல்லாஹ் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா சகோதர சகோதரிகளுடைய சொத்து சட்டத்தை எவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹ்த் என்று ஒன்று சொல்கிறான், அதுக்கு பின்னால் வஹுவ யரிசுகாண்டு 2ஆம் முறையே சகோதரனை சொல்கிறான், மறுபடியும் அந்த சகோதரிகள் 2 பேராக இருந்தால் என்று சொல்கிறான், மறுபடியும் அல்லாஹு தாலா அவர்கள் சகோதரர்கள் பலராக இருந்தால் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா, பின்னர் ஆணுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்களை சொல்ல 5 ஒரு வரியில் 5 முறை சகோதர சகோதரிகள் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துறான். இவர் ஒரு அழகான ஒரு வசனம். சகோதர சகோதரிகளுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த வசனத்துடைய ஆழத்தை என்ன செய்யலாம் புரியலாம். இல்லை என்ன அநியாயமாக நினச்சி பார்ப்பாங்க. எந்த வாப்பா உழைச்ச சொத்து ஒரு மகள் இல்லைன்னு வைங்களே, மகளுடைய பேத்திக்கிறான், அதாவது மகளுடைய மகளிக்கிறான். இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, மகளுக்கு சொத்து அந்த எல்லாரும் பேத்தி கொடுத்துருவாங்க, பேத்திக்கும் பேரனுக்கு என்ன செஞ்சுருவாங்க கொடுத்துருவாங்க, சகோதரிகளுக்கு அனுப்ப மாட்டாங்க. பேத்தி பேர் அந்த புள்ளையிட புள்ள தானே. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க பங்குதாரராக வராங்க. எந்த வாப்போட சொத்து அவங்களுக்கு எப்படி போய் அவங்களா உழைச்சாங்க, அவங்களா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இவங்க நினைப்பாங்களே தவிர, அந்த பிறப்பால் வந்த சொந்தத்துடைய ஏற்கனவே அவங்க பட்ட கஷ்டத்துடைய ஏற்கனவே அவங்க பட்ட அந்த அந்த சிரமங்களுடைய பங்கை இவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது. உலகத்தில் அப்படித்தான் எல்லா இடத்துலையும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனை யாருக்காக கஷ்டப்பட்டானோ அவனே மறந்துடுவான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்தானே அவர்களும் நன்றியோடு இருப்பான். ஏன்னா காலம் போக்கில் அவனும் அப்படியே மறந்துடுறேன். நம்ம அல்லாவுடைய இதுகளே மறந்துடுறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்றான், இல்லை தலாலத் என்றான். சொத்தை பிரித்து கொடுக்காதது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிரந்தர நரக பாவங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க சில அறிஞர். ஏன்னா அல்லாஹ் தாலா ஹாலிதீன ஃபிஹான்ற வார்த்தை என்ன செய்கிறான் அதில் யூஸ் பண்ணுறான். அப்போ அப்படிப்பட்ட மோசமான ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்க்கூடாது. இதில் அல்லாஹ் தான் ததில்லு, நீங்கள் வழி தவறி விடக்கூடாது என்று சொல்கிறான். இப்போ மிச்சம் தெளிவாக என்னென்றா, ஒருவர் மரணித்தால் அவர் என்னது அவருக்கு ஒரு சகோதரி இருந்தால் அரைவாசி, யாருமே பிள்ளைகள் இல்லைன்னா சகோதரி இருந்தால் என்ன அரைவாசி, யாருமே பிள்ளைகள் எடுத்த மேலவாங்கிகள் மகன் அல்லது மகனுடைய மகன், மற்றபடி மகள் இருந்தாலும் என்ன செய்யும், அதாவது சொத்து கிடைக்கும். ஒரு மகள் இருந்தால் விளங்கிட்டா, 2 மகள் 3 மகள் இருந்தால் சட்டங்கள் வேறு. இப்போ சகோதரிக்கு அரைவாசி என்ன செய்யும் கிடைக்கும். சகோதரனா இருந்தால் முழு சொத்து என்ன செஞ்சிடும் போயிடும், பிள்ளைகள் இல்லாட்டி. அதே நேரம் அவங்க 2 சகோதரிகளாக இருந்தால், 2க்கு மேற்பட்ட சகோதரிகளாக இருந்தால் 3 2 என்ன செய்யும் அவங்களுக்கு போகும். அவர்கள் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் மிக்ஸ் ஆனவங்களாக 2க்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் 2 மடங்கு 1 மடங்குன்னு என்ன செஞ்சிடணும், 2 பங்கு 1 பங்கு அவர்களுக்கு பிரித்து விட வேண்டும். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் உங்களுக்கு விளங்கிட்டு, இந்த வசனத்தை எடுங்க. அதே சூரத்து நிசால 12வது வசனம் சரியா. அதாவது அறிஞர்களுடைய விளக்கத்துக்கு பின்னால்தான் சில விஷயங்களை சிலர் புரிஞ்சு கொள்றாங்க. அவங்க காட்டினாலும் காட்டாட்டி ஆதாரம் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுக்கு பின்னால தான் அதை புரிஞ்சு கொள்றாங்க இடத்துக்கு இந்த ஒரு செய்தி ஒரு ஆதாரம். ஆனால் அவங்க என்ன சொல்ல எங்களுக்கு அது விளங்கத்தான செய்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த சப்போர்ட் எடுக்காம அதை விளங்கலாம். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வைன்கான ரஜுலு யூரது கலாலத்தன், அங்கே என்ன கலாலா இங்கேயும் கலாலா. உமர் அதெல்லாம் சொல்றாங்க 3 விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் தெளிவான நேரடி தீர்ப்பு சொல்லிட்டு போனா நான் மிச்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன், ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கேன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு. அதில் ஒன்று கலாலா, அதில் ஒன்று கலாலா. வைன்கான ரஜுலுன் யூரது கலாலா. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி விட்டிருக்கிறான்னா அதில் நியாயங்கள் இருக்கு. வைன்கான ரஜுலுன் யூரது கலாலத்தன், கலாலா அடிப்படையிலே ஒரு மனிதன் அவருடைய சொத்து போகுது, அவிம்ரா அல்லது ஒரு மனைவியுடைய ஒரு பெண்ணுடைய சொத்து போகுது, கலாலா அடிப்படையில் போகுது. அது என்ன வலஹு அஹுன், அவருக்கு அந்த அதாவது மரணிக்கக்கூடியவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவ் உஹ்து அல்லது ஒரு சகோதரி இருக்கிறார். சேம் அந்த வசனம் தானே, ஒரு சகோதரி இருக்கிறார். ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹுமஸ் சுதுஸ், அப்படி இருந்தால் ஒவ்வொருவருக்கும் 6 என்ன செய்யணும் போகணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஒருவர் மரணிக்கிறாரு, ஒருவர் மரணிச்சிட்டா அவருக்கு ஒரு சகோதரி, அவங்களுக்கு பிள்ளை இல்லைண்டா அவருக்கு சகோதரிக்கு எவ்வளவு போகணும், 6 என்ன செய்யணும் போகணும். சரி, சகோதரன் இருந்தா ஒரு சகோதரி மரணிக்கிறா, அவருக்கு ஒரு சகோதரன் நிற்கிறாரு, அப்ப எத்தனை போகணும் 6 போகணும்டா இந்த வசனம் சொல்லு. அந்த வசனம் சொன்னது நேரடியா அரைவாசி, ஆணாக இருந்தா முழு சொத்து போகணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யூரது கலாலத்தன் அவ் இம்ரஅத்துன், அதான் ரஜுலுன் யூரது கலாலத்தன் அவ் இம்ரஅத்துன் வலஹு அஹுன் அவ் உஹ்துன், ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ இருந்தா, அப்படின்னா ஒரு சகோதரன் இருந்தாலும் 6 ஒரு சகோதரி இருந்தாலும் 6 அப்படி என்றால் நேரடியா என்ன மோதிர மாதிரி இருக்கும். ஃபஇன்கானு அக்ஸர மின் தாலிக், இல்ல அவங்க ஒன்று இல்லாம அதிகமானவர்களாக இருந்தால் ஃபஹும் ஷுரகாஉ ஃபிஸ்துலுஸ், அவங்கள 3 பங்குதாரர்கள். அதாவது 2க்கு மேலே இருக்கிறாங்க,
ஏண்டா அவங்களுக்கு மொத்த சொத்துல என்ன போகணும்னு சொன்னா, இப்போ 2 பேர் இருந்தால் 6 பேத்துரும். அவங்க 2 பேருக்கு மேற்பட்டவளாக இருந்தால் 3 அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். 3 பங்கை எடுத்து தான் அவங்க 10 பேராக இருந்தாலும் சரி, 20 பேராக இருந்தாலும் சரி, 6 எல்லாருக்கும் என்ன செஞ்சிடணும், பிரிச்சு கொடுத்து விட வேண்டும். மிம்பஅதி வஸியத்தின் யூஸா பிஹா அவு தைன் கைர முதாரின் வஸியத்தம் மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அதாவது வசியத்துக்கு பின்னால என்னது, அதே போல கடனுக்கு பின்னால இது கொடுக்கப்படணும்ன்றான். இப்போ இந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா நேரடியா அந்த வசனத்துக்கு மாற்றமான தீர்ப்பை சொல்லு. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வசனம் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் ஒன்றுவிட்ட தந்தை வழி சகோதரர்களுக்கும், இந்த வசனம் ஒன்றுவிட்ட தாய் வழி சகோதரர்களுக்கு. இந்த வசனம் ஒன்றுவிட்ட தாய் வழி சகோதரர்களுக்கு. உடன் பிறந்த சகோதரர்களா, அதாவது ஒரே தந்தை தாய்க்கும் பிறந்த அந்த பிள்ளைகள், அந்த டீம், அல்லது தந்தை வழி. அதுக்கு அடுத்த கட்டம் தந்தை வழி. இவங்களுக்கு இல்லைண்டா தந்தை வழியில் உள்ளவங்க வருவாங்க. அதாவது இந்த சட்டம் சொல்றோம் தானே, இந்த சட்டம் சொல்ற டைம்ல தந்தை வழி உறவுகள் இல்லை, தந்தை தாய் வழி உறவுகள் இல்லாத பட்சத்துல தான் யார் வருவாங்க, வெறும் தந்தை வழி உறவு மட்டும், தந்தை வழி சகோதரர்கள் மட்டும் வருவாங்க. இது யாருக்கு என்று சொன்னா, தந்தை தாய் வழி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இல்லை, அதே போல என்ன தந்தை வழி சகோதர சகோதரிகளும் இல்லாத பட்சத்துல இவங்க வருவாங்களே. இப்போ ஒருவர் மரணிக்கிறார், ஒரு மனிதர் மரணிக்கிறார், மரணிச்சவருக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருடைய சகோதரர்களை பார்த்தா அவருக்கு கூட பிறந்த உடன் பிறந்த அதே தாய் அதே தந்தைக்கு பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே இல்லை. சரி, அவரோட வாப்பா ஏதாவது அதாவது திருமணங்கள் முடிச்சு, வேற திருமணங்கள் முடிச்சு அல்லது முந்தைய திருமணம் முடிச்சு அப்படியாவது அவருக்கு வாப்பா வழியில் ஒரு சகோதரர்கள் சகோதரிக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த சட்டம் எப்படி ஆகிருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன சட்டம் எப்படி ஆகிருக்கு, அவரும் இல்லை. இப்போ பார்த்தா என்ன இருக்கா, இவருடைய உம்மா இருக்கிறாங்களே, இவருடைய உம்மா, இந்த உம்மா ஏற்கனவே திருமணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இவர் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொந்தமாகறான்னா தாய் வழியில மட்டும்தான் சொந்தமாகறார். சரியா? அப்ப தாய் வழியில மட்டும் சொந்தமாகிற சந்தர்ப்பத்தை கொஞ்சம் தூரம், அது தாய் உண்டாக இருந்தாலும் கூட தந்தை அங்க இடத்துல என்ன வேறுவா இருக்கிறதால ஒரு 3வது கட்டத்துக்கு அது என்ன செய்யுது வருது. அவங்களுக்கு ஆல்ரெடி தந்தை வழியாகவும் என்ன செய்யும் அந்த பக்கத்தால சொத்து வரும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் 3வது கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், 6ல் 1 கொடுங்க, இல்லையா 3ல் 1 எல்லாருமே பங்குதாரர்களாக என்ன செய்ய மாறுங்க அப்படி என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது அறிஞர்களோட ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று இல்லாம யாரும் இதுக்குள்ள வரையலாது. யாராவது இல்லைன்னா தானா ஆய்வு செஞ்சு வந்தேன் அப்படி என்று சொல்றாண்டா மறைக்கிறாரு, பொய் சொல்றாருன்னு அர்த்தம். வணங்கிட்டா ஏன்னா அவ்வளவு இந்த வசனம் நேரடியாக சேம் அதே சப்ஜெக்ட், ரெண்டும் கலாலாண்ட வார்த்தை என்ன செய்யுது யூஸ் பண்ணப்படுகிறது. அதனால இது தாய் வழி சகோதரிகளை குறிக்குது. அது அதாவது தந்தை வழி மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை இது என்ன செய்கிறது குறிக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சகோதரிகள் சம்பந்தமாக சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஹதீஸை சொன்னோம். சொத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஒரு என்ன மகளிக்கிறாங்க, ஒரு பேத்திக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லி என்ன செஞ்சோம், ஒரு இது சொன்னோம். அதாவது ஒரு சகோதரிக்கிறாங்க, ஒரு மகளும் ஒரு பேத்தியும் ஒரு சகோதரியும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் 6ஆக பிரித்து மகளுக்கு அரவாசி கொடுக்கணும். என்ன ஒரு மகள் இந்த அரவாசி கொடுத்துடணும். அதுக்கு பின்னால் என்ன அந்த மகளுடைய மகளுக்கு என்ன செய்யணும், அதை 6ஆக பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் 3 போச்சுன்னா அவருக்கு என்ன செய்யணும், அதை ஒரு பகுதியை கொடுக்கணும். கொடுத்தனா 4 பங்காயிரும். தக்மிலத்தை சுலுசை 3ல் 2 அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், 3ல் 2 பகுதி அங்கே என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும். எஞ்சிய பகுதி யாருக்கு கொடுக்கணும், சகோதரி என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இது போல இது இங்க நமக்கு என்ன அதாவது சப்ஜெக்ட்ல இந்த 2 வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சகோதர சகோதரிகளுக்குரிய அந்த என்ன அதாவது வலியுறுத்தலை குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொன்ன நஸ்ஸாக சொன்ன சட்டங்கள்ல உண்டு. சொத்துல சிலவங்களுக்கு ஆய்வு செஞ்சு முடிவுக்கெல்லாம் வரும், தேடி முடிவுக்கு வரும். ஆனா சகோதர சகோதர சட்டங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், நஸ்ஸாக நேரடியாக என்ன செஞ்சிட்டான் சொல்லிட்டான். இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம விளங்கிக்கணும். என்னன்னா ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனா என்ன சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரர் இருக்கிறாங்க. அதே நேரம் வாப்பா வழி சகோதரர்களும் தனியாகிறாங்கன்னா அவருக்கு சொத்து போகுமா, போகாது. ஏன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு போகாது. அதே போல உம்மாவுடைய வழியாக பிறந்த சகோதர சகோதரர்களுக்கும் என்ன செய்யாது, போகாது. அவர்கள் இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா, அல்லது இப்ப உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை, ஆனா தந்தை வழி சகோதர சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னாலும் தாய் வழி சகோதர சகோதரிக்கு என்ன செய்யாது, போகாது. அதான் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அதாவது சகோதரிய சட்டத்தில் உள்ள விஷயத்தில்
ஒரு சில அதாவது முழுமையான சட்டங்களை நம்ம அதில் எடுக்காது விட்டாலும் ஒரு சில சட்டங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் அதில் பார்த்துக்கொள்வோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த மீராத்துடைய மசாலாக்கள் மட்டுமே நம்ம அதிலிருந்து தொகுத்து பார்த்த நேரத்தில் மொத்த மீராத்துடைய மசாலாக்கள் இந்த சகோதர சகோதரின்னா தண்ட சகோதர சகோதரி, தந்தையுடைய சகோதர சகோதரி, பாட்டருடைய சகோதர சகோதரி, அதே போல் உடன் பிறந்த ஒன்று விட்ட தந்தை வழி ஒன்று விட்ட தாய் வழி சகோதர சகோதரி மொத்தமாக எடுத்தோம்னு சொன்னால் அதை விட கூட வரலாம். ஆனால் பார்த்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு 35 மசாலாக்கள் என்ன செய்யுது அதில் வருது. சொத்து சம்பந்தமாக மட்டுமே என்ன செய்யலாம் அதெல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். எங்களுக்கு பேசிக்கான சட்டம் தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் அப்பப்போ பிரச்சனைகள் வார டைமில் பேச வேண்டிய அந்த சட்டங்கள். அடுத்ததாக அதாவது நசபோடு சம்பந்தப்பட்ட அதாவது பரம்பரையை இக்ரார் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதுவும் நமக்கு இந்த இடத்துல அவ்வளோ பெருசாக தேவையில்லை. பரம்பரை இக்ரார் பண்ணக்கூடிய என் சகோதரன் இல்லை என்று ஒருத்தன் சொல்கிற ஒரு சகோதரர் சொல்கிறாரு, இல்லை என்ன சகோதரன் சொல்கிறாரு. இந்த மசாலாக்களுக்கு நிறைய சரியா ஏன்னா பிரச்சனைகள் வர டைமில் அது தேவைப்படும். அந்த மாதிரி மசாலாக்கள் அதில் சம்மந்தப்படுது. அதே போல் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். என்னன்னு சொன்னால் நிக்காஹ் யாருக்கு முடிக்கலாம் முடிக்கக்கூடாது, ஒரே நேரத்தில் 2 சகோதரிகள் என்ன செய்கிறது முடிக்கிறது கூடாதுன்றதெல்லாம் நம்ம எதில் பார்த்துட்டோம்னா யாரை திருமணம் முடிக்கலாம் என்ற சட்டங்கள் என்ன செஞ்சிட்டோம் அதை பார்த்துட்டோம். அதே போல் 2 சகோதரிகளை ஒரு நேரத்தில் முடிக்கக்கூடாது என்று வார நேரத்தில் பால்குடி சகோதரி இருப்பா, உடன் பிறந்த சகோதரி இருப்பா சரியா. இவர் 2 பேர்களே ஒரே நேரத்தில் கூடாது. ஆனால் அதெல்லாம் எந்த அடிப்படையில் என்ன அதை எடுக்கப்படுது என்று சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுகளை சேர்ந்த ஒரு பகுதி. அடுத்ததாக அதில் சில சகோதர சட்டங்கள் நாங்கள் பால் குடித்தல் சம்பந்தமான அந்த சட்டங்களுக்கு கீழே அதை என்ன செய்வோம் கொண்டு வருவோம். அதே போல் விலாயத்துன்னிக்கா நம்ம வழியில் என்ன செஞ்சிட்டோம் நம்ம பார்த்துட்டோம். சகோதரனுக்கு என்ன அதாவது தந்தை பாட்டனார், அதுக்கு பின்னால் மகன், அதுக்கு பின்னால் சகோதரன் இடத்துக்கு என்ன செய்வாங்க வருவாங்க அப்படின்றது அந்த தர்த்தீபை நம்ம என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். அதில் தான் என்ன அதாவது சகோதரன் அடிப்படையில் தாயுடைய சகோதரனும் ஒரு கட்டத்தில் வழியாக வர முடியும், அது இல்லை என்று சொல்கிற கருத்து பிழையானது அப்படின்றத நம்ம சொன்னோம். அதாவது நம்ம மாமா தாய் மாமான்னு சொல்லுவோம், அவரும் வர முடியும் அப்படின்றதுக்கான சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுபோல் மசாயிலுல் ஹதானாவுடைய சப்ஜெக்ட் நம்ம சகோதரி சப்ஜெக்ட் படிக்கக்குள்ள நம்ம பார்த்தோம். ஹதானான்னு சொன்னால் இங்கெல்லாம் நர்சரிக்கு சொல்லுவோம் ஹதானான்னு சொல்லி. ஹாதினான்னு சொன்னால் வளர்க்கிற பொறுப்பு. அதாவது தலாக் நடந்தாலோ அல்லது மரணம் என்று நடந்தாலோ எந்த சகோதரி மிகவும் அவுலாண்டா தாயுடைய சகோதரி தான் மிகவும் என்ன தகுதியானவங்க. ஆனால் ஹம்பலி மதகுடைய நிலைப்பாடு அடிப்படையில் தந்தையுடைய என்ன சகோதரி தான். அதாவது இந்த இடத்துல நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சஃபியா, அதே போல் அதாவது அஸ்மா பின்த் உமைஸ், அதே போல் சல்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸுடைய அந்த 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 புள்ளையை பொறுப்பெடுக்கிற டைம் ஹம்சா ரதியுல்லா ஆகிறாங்களே, ஹம்சா ரதியுல்லாவோட புள்ளையை யார் பொறுப்பெடுக்கிறது அப்படின்ட்டு வார நேரத்தில் அலி ரதியுல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவருடைய சொந்தத்தை வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயிது என்ன ரசூலாங்களோட உள்ள அந்த வளர்ப்புறவை வச்சு நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் யார் ஜாஃபர் பின் அபி தாலிப் என்ன செய்கிறாரு நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் பண்ணிக்கிட்டா, அதாவது தாயின் சகோதரி தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு தான் சொல்லி சல்மா பின் உமைஸுடைய புள்ளை என்ன செஞ்சாங்க பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வருது. சல்மா பின் உமைஸ் அதாவது ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ். ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ். ஹம்சர்லாம் முடிச்சிருந்தது ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய அந்த மனைவியுடைய சகோதரி சல்மா பின் உமைஸ் சரியா. அப்போ சல்மா பின் உமைஸுடைய சகோதரி அஸ்மா பின் உமைஸ் என்பதனால தாயுடைய சகோதரி அந்த இடத்துல இருக்கிறதா ரசூல் அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க கொடுத்தார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்குறது. இதெல்லாம் நம்ம தாய் வழி சகோதரி இதில் பார்த்தோம் சரியா, அப்படி கொடுத்தாங்க. ஆனால் ஹம்பலி மதஹபுடைய அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் இந்த மசாலாக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு பேத்துருவேன் சரியா. ஹம்பலி மதஹபுடைய உள்ள அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சஃபியா தான் தகுதி, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தகுதியானவங்க. காரணம் ஹம்சா ரலியல்லாஹுடைய ஒன்று விட்ட இல்லை உடன் பிறந்த சகோதரி யார் சஃபியா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மாமியான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உடன் பிறந்த சகோதரி யாரோட அதாவது ஹம்சா ரலியல்லாஹு உடன் பிறந்த சகோதரி. அப்போ பொறுப்பெடுக்கிறதுக்கு மிகவும் தகுதி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தான். அப்போ நாங்கள் மற்ற அறிஞர் என்ன வாதம் வைக்கிறாங்க, சஃபியாலாம் பொறுப்பெடுக்கலை, ரசூலுல்லாஹ் பொறுப்பும் கொடுக்கலேன்னு. அதுக்கு அவங்களுடைய பதில் என்னன்னு சொன்னால், அவங்க பிரச்சனைக்கு வரலே வழங்கிட்டா, அவங்க பிரச்சனைக்கு வந்திருந்தா அவங்களுக்கு தான் அதை என்ன செஞ்சிருக்கும் தகுதியாக போயிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது விட்டு கொடுப்புன்னு அங்கே என்ன செஞ்சு நடந்திருக்குது. அந்த விட்டு கொடுப்பின் காரணமாகத்தான், விட்டு கொடுப்பு நேரடியாக இல்லாட்டியும்
உள்ளார்ந்தமாக அதை புரிஞ்சு கொள்ளையிலும் அவங்களுடைய வயது காரணமாக வேறு வேறு காரணங்களாக அவங்க என்ன செய்யலாம், அதை விற்றிக்கலாம். சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ்வோட அதாவது மரணத்துக்கு பின்னால் தான் மௌத்தாகுவாங்க சஃபியா, சரியா? அப்போ அவங்க விட்டு கொடுப்போன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் எங்களுக்கு நஸ் ஹதீஸ் வந்து அல் ஹாலத்து பிமன்சிலத்திலும் காரணங்கள், ரீசன்கள், வாதங்கள் என்று எது வச்சாலும் சரி, இந்த இடத்துல என்ன இதுதான் நிற்கிது பார்க்குறோம். அப்போ இந்த ஹதானாவுடைய விஷயத்தில் அதுக்கு பிற உள்ள தர்த்தீபுகளை பற்றியெல்லாம் நிறைய இதில் செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நமக்கு இதில் ஒரு தெளிவான வார்த்தை இது. அதை வச்சு மற்ற அடிப்படைகளை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதிடமா எல்லாம் இதோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள் பிள்ளையை பொறுப்படுத்தி வளர்க்கக்கூடிய அந்த பகுதியில் என்ன செய்யும் வரும் இந்த ஹதானாவுடைய சப்ஜெக்ட். அதில் நம்ம அதை என்ன செய்வோம் விரிவாக பார்த்து கொள்ளலாம், எதோடு சம்பந்தப்படுறது அப்படின்னு சொல்றது. அதுபோல வந்து ஒருவருடைய ஜனாசாவுக்கு தொழுகிறதுக்கு முற்படுத்தப்படுறதுல யார் யார் என்ன செய்யலாம் வரலாம் அப்படி என்பதில் அஹுன் ஷக்கீக் முதலாவது இதே தர்த்தீபில் தான் என்ன, அதாவது உடன் பிறந்த சகோதரர் வருவார், அதுக்கு அடுத்து தந்தை வழி சகோதரர் வருவார், அதுக்கு பின்னால் தாய் வழி என்ன சகோதரி வருவாங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்யலாம் சொல்கிறாங்க. ஆனால் சில அறிஞர்கள் வந்து யார் வருவாராக இருந்தாலும் தொழிக்கிறதுக்கு மார்க்க ரீதியான அறிவும் மார்க்க ரீதியான வழக்கம் உள்ளவர்களும் அந்த இடத்துல என்ன செய்யணும் முற்படுத்தப்படணும் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய கருத்து முரண்பாடு நம்மளோட இதில் போச்சு. என்ன காரணம்னா பள்ளி இமாமுக்கு தான் அந்த அதிகாரம், தொழுவிக்கிற அதிகாரம் பள்ளி இமாமுக்கு தாண்டு. அதில் உண்மையிலே பள்ளி இமாமுக்கு தான் அதிகாரம் என்றதை நம்ம யோசித்தாலும் அதை விட ஒரு மகனாக நின்று நாங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நஸ் ஒன்று இல்லையே, குர்ஆன் வசனமும் இல்லை, ஹதீஸ் ஒன்றும் இல்லை. அப்போ எனவே மகனாக நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனது தந்தைக்கு நான் துவா கேட்கறது தான் ஜனாசா தொழுகையில் நான் மிகவும் விரும்புவேன். எனது தந்தைக்கு நான் அந்த தொழுகையை தொழுவிச்சு நான் துவா கேட்கறது தான் விரும்புவேன். எனக்கு எனது பிள்ளையோ எனது சகோதரனத்தினோ துவா கேட்க தான் விரும்புவேன். ஏண்டா உளரீதியான நெருக்கம் அங்கே தான் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். அவருடைய உருக்கத்தை விட சகோதர பிள்ளைகளுடைய உருக்கம், தந்தையுடைய உருக்கம், பிள்ளையுடைய உருக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நஸ் இல்லாத நேரத்தில் குர்ஆன்லேயே ஹதீஸ்ல நேரடி நஸ் ஒன்று எங்கேயும் என்ன செய்யலை இல்லாத நேரத்தில் நம்ம இதை வந்து இவ்வளோ வரிந்து கட்டி கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அல்லாஹு ஆலம் இந்த இடத்துல எல்லாம் ஷஃபக்கத்தான், அதாவது பாசம் நேசம் இதுதான் என்ன செய்யணும் முற்படுத்தப்பட வேண்டும். அதில் மார்க்க அறிவுள்ள ஒருத்தரை என்ன செய்யணும் முற்படுத்தலாம். அங்கே மார்க்க அறிவுள்ள ஒருத்தர் இல்லைன்னா அப்போ அந்த சகோதரர்களாக வேறொருத்தரை முற்படுத்தினா ஓகே தான். இதில் பெரிய அளவுடான ஒரு மார்க்க அறிவுன்னு அங்கே என்ன சத்தம் போட்டு தொழுவிக்கிறது ஒன்று இல்லை, விளையாட்ட வேறு வேறு சட்டங்கள் அண்டு சில விஷயங்கள் இல்லை. அதனால அந்த இடத்துலயே சொல்லி என்ன செய்யலாம், பெருநாள் தொழுறதுல முக்கால்வாசி பேர் சட்டம் படிச்சு தான் தொழுவாங்க. அந்த இடத்துக்கு வந்தவர் தான் மறுபடியும் ஞாபகம் வருது 8 தக்பீர் என்று, சரியா? பலருக்கு அந்த தக்பீர் ஞாபகம் இல்லை, எதுவும் இல்லை, சரியா? இந்த மாதிரியான இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சாதாரண ஒரு மார்க்க விளக்கத்தர் அந்த தொழுகைக்குரிய அறிவோடு என்ன அவர் முஜித்தஹிதா இருந்து பெரிய ஆலிமாய்ந்து முகுனியெல்லாம் படிச்சிக்கிற விஷயம் இல்லை. பாப்பாக்காவின்னு என்ன செய்யறாரு தொழுவிக்க போறாரு, உம்மக்காண்டி தொழுவிக்க போறாரு, சகோதரக்கா தொழுவிக்க போற சந்தர்ப்பத்தில் உள்ள சகோதரர்கள் முற்படுத்தப்படுவதுதான் மிகவும் என்ன சிறப்பானது. அந்த பகுதியை இதில் என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து மற்றது எல்லாமே வந்து வியாபாரம் சம்பந்தமானது, சகோதர சகோதரியோட சம்பந்தமாக. ஏற்கனவே நம்ம சொன்னோமே ஒரு ஒருத்தர் மரணிச்சிட்டா அந்த பிள்ளையுடைய வியாபார உரிமைகள் யாருக்கு வருதுன்றெல்லாம் வசி என்ற சப்ஜெக்ட் எல்லாம் அதோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நான் ஒரு கிட்டத்தட்ட அட்டவணை வாசிக்க மாதிரி, சரியா? அதுக்கு கீழே பல தலைப்புகள் என்ன செய்து இருக்குது. அதுபோல மசாயிலு தஅவ வ ஷஹாதான்னு சொல்லி, அதாவது இந்த வாத பிரதிவாதங்கள், கோர்ட்டுக்கு வழக்கு வார இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து என்ன எந்த அடிப்படையில் அது அணுகப்படணும், சகோதரருடைய சாட்சியங்கள் எப்படி, அடுத்த சகோதரருக்கு அடுத்த சகோதரர் சாட்சியம் சொல்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கு. அடுத்து மசாயில் வசிய வல் ஹிபா, வசியத்து செய்தல், அன்பளிப்பு செய்தல், இது சம்பந்தமான சட்டங்கள், அடிமை சார்ந்த சட்டங்கள் இதில் என்ன செய்யும் வரும். அடுத்தது மசாயில் ஜினாயாத் வல் கிசாஸ், அதாவது குற்றப்பிரிவு, பழிவாங்குதல், பரிகாரங்கள், இது சம்பந்தமான சட்டங்கள். அதுலேயும் ஒரு பெரும் பகுதிகள் என்ன செய்யும் வரும். குற்றவியல் சார்ந்த தலைப்புகள் அது போகும். நிறைய தலைப்புக்கு நம்ம குடும்பவியலோட இன்டிரெக்டாக சம்மந்தப்பட்டாலும் அவைகள் அந்தந்த செக்ஷனுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், அதை அனுப்பிடணும். இல்லைன்னா முழு ஃபிக்கு கிதாபையும் என்ன செய்ய வேண்டிய நடத்த வேண்டிய. எப்படியோ சகோதரன் தொலைத்தாரையணும், சகோதரன் எப்படி தொழுவார்னு தனி தலைப்பாக என்ன செய்யலாம் எடுக்கலாம். அப்படின்னா முழு ஃபிக்கு கிதாபை நடத்த வேண்டியதானே. அதில் சகோதரனை மட்டும் பிரேக்கெட்டில் போட்டுக்க வேண்டியதான். தொழுகை முறை எல்லாம் படிச்சுட்டு இப்படித்தான் சகோதரன் தொழுவார்னு சொல்லலாமா, சரியா? இயலாது. அதனால் அதெல்லாத்தையும் நம்ம என்ன அப்படி கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை, சரியா? அடுத்தது வந்து அதாவது மசாயிலுல் ஹுதூத் வ ஸரிகா, அதாவது குற்றவியல் சட்டத்திலையும் அந்த அதாவது மற்றவர்களுக்கு உரிமையாக இருந்தாலும் அரசாங்கம் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்குற உரிமை இல்லாத சில சட்டங்களுக்கு, திருட்டு சட்டங்கள், அந்த விஷயங்களை கவர்மெண்ட்டே என்ன செய்யும். ஒரு பொருள் ஒருத்தர் திருடிட்டார் நான் மன்னிச்சுட்டேனாலும் அவரை கை என்ன செய்யப்படும், வெட்டப்படும். அவருக்கு மன்னிக்கிற சப்ஜெக்ட் ஒன்று அதில் இல்லை. இந்த மாதிரியான குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சகோதரனுடைய சொத்தை ஒரு சகோதரன் திருடிட்டார், ஒரு தம்பியில ஒரு சொத்தை ஒரு அண்ணன் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், இது வந்து திருட்டு சட்டத்துக்குள்ள என்ன வருமா? ஏன்னா சொந்த சகோதரன் உண்டாக வளர்ந்தவர் எடுத்துட்டாருன்னா திருட்டு சட்டத்துக்குள்ள வருமா அப்படி என்று சொல்றது. அதே போல சொல்லுவாங்க என்னது, அதாவது இந்த என்ன, அதாவது இஹ்திலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஹ்திலாஸ்ன்னு சொன்னா
பகிரங்கமாக ஒருத்தர் ஓப்பனாக வச்சுக்கிறாரு, எடுத்துகிட்டு ஓடிட்டார், இது திருட்டு சட்டத்துக்குள்ளே வருமா? திருட்டுண்டாலே ஒளிஞ்சி மறைஞ்சு எடுக்கிறது, இல்லாட்டி கொள்ளைன்னுவாங்க, சரியா? அந்த எது திருட்டுக்குள்ளே வரும்ன்றீங்க. அதே போல் சகோதரன் ஒரு பொருளை ஒருத்தர் திருடிட்டா இது திருட்டு சட்டத்துக்குள்ளே வருமானா வரும். திருட்டுன்னு ஒன்று நடந்துட்டா அது சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அவர் குற்றம் வச்சுட்டாருண்டா, இவர் திருடிட்டார் அப்படின்ற குற்றம் வச்சுட்டாருன்னு சொன்னால் அந்த அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு அனுமதி வழங்குறானே, உங்களோட சகோதரர் வீட்டில் சாப்பிடலாம், அந்த வரையறையெல்லாம் பார்த்து விட்டு இது உண்மையிலே திருட்டுன்னு என்ன செஞ்சு இங்கே நடந்திருக்கின்ற ப்ரூஃப் ஆகி சொன்னால் அந்த திருட்டு சட்டத்துக்குள்ளே என்ன செய்வார்? வருவார். அப்படி என்ற பகுதி இதில் என்ன செய்யுது? இதில் அடங்குது. அது பொதுவான சட்டத்துக்குள்ளே வரும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. திருடனோ அதை திருடக்கூடிய பெண்ணையோ அவங்களுடைய கைகளை வெட்டுங்கள் என்று வரக்கூடிய அந்த சட்டத்துக்குள்ளே இதுவும் என்ன செய்யும்? அடங்கும். இவர் மன்னிப்பு கொடுத்தும் அது சரி திருட்டுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க, நான் மன்னிச்சுட்டேன்னு என்ன செய்யலை சொல்லல அப்படின்னு என்ன வழக்க கொண்டு போகாமல் இருக்கணும். வழக்க கொண்டு போகாத அளவில் என்ன செய்யணும்? இவர் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல் என்ன, அதாவது வியாபாரம் தொடர்பான சட்டங்கள், அதுபோல் அதாவது சில உபரியான சட்டங்கள்னு கொஞ்சம் சட்டம் இருக்காது. அதில் உதாரணமாக பாருங்கள், ஒரு சகோதரனுடைய திருமணத்தில் இன்னொரு சகோதரன் திருமணம் பேசக்கூடாதுன்னு வருது. ஒரு முஸ்லீம் திருமணம் பேசிக்கிறாரு. இவர் என்ன விஷயமா வந்தார் அப்படின்னு கேட்குறது, இப்படி தான் கல்யாண விஷயமா வந்தார், ஆள் செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன இவர், அதாவது முடிவாகின திருமணம், முடிவாகாத திருமணத்தில் பேசலாம், நம்ம பார்த்துக்கிறோம். முடிவாகின திருமணத்துக்குள்ள இவர் என்ன பேசுவது இருக்கிறதே மார்க்க ரீதியாக கூடாது. சகோதரனுக்கு இது ஓகேயா? அண்ணன் பேசின ஒரு திருமணத்தை தம்பி என்ன முடிவாகின பின்னாலும் அதை கொஞ்சம் இதாக்கி விட்டு எனக்கு முடிச்சுதாங்கன்னு சொல்றது ஓகேயா அப்படி என்று கேட்டால் அது என்ன மார்க்க ரீதியாக கூடாது. அந்த அகைஹி சகோதரனுடைய திருமணத்தில் என்று வரக்கூடியது, சகோதர வியாபாரத்தில் என்று வரக்கூடியது இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள சகோதரனை தான் அது என்ன நசபில் பரம்பரையாக வரக்கூடிய அந்த சகோதர உறவை தான் குறிக்கும் அப்படி என்ற அந்த மாதிரியான சில சின்ன மசாலாக்கள், இது போன்ற செய்திகளை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறார்? அதில் கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் சுருக்கமாக என்ன மொத்தமாக கிட்டத்தட்ட 81 மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மசாலாக்கள் என்ன செய்யும் வரும். இதெல்லாம் முகனிலிருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுப்புகளில் உண்டு. இது சுருக்கமாக இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்னா, சகோதரருடைய பாபா அஹ்காம்களில் பெரிய விரிவானது, ஒரு மிக நீளமான ஆழமான பகுதிகளை கொண்டது. அதை நம்ம என்ன அதாவது படித்தோம்னு சொன்னால் இன்னொரு விரிவான ஒரு பகுதிக்கு என்ன செய்யும் அது போய்கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ அடுத்த பகுதிக்குள்ளே போகும். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.